வெல்கம் டு குவாலிட்டி ரூப்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து 30x40 ஒரு ஸ்மால் வேர் ஹவுஸ் ஷெட்டு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சித்தாலப்பாக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இவங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வேர் ஹவுஸ். இது ஸ்மால் வேர் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 30x40, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 13 feet ஹைட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேனப்பி வரும். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கேட்டிருந்தாங்க. கேனப்பி ஷட்டர் ஃப்ரண்ட்டில் வந்து 8.5x 10 ஷட்டர் சைஸ் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு வந்து 3 விண்டோ, லெஃப்ட் சைடு வந்து 2 விண்டோ அலுமினியம் விண்டோ பண்ணியிருப்போம். இவங்க வந்து ரொம்ப பட்ஜெட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த ஷெட் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணி கொடுத்தோம் அது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுனால கூலிங்கும் மெயின்டைன் ஆகணும்னாங்க. அதனால 3 விண்டோவும் 2 பக்கம் வந்து இந்த லெஃப்ட் 3 விண்டோ, ரைட் வந்து 2 விண்டோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மெயினாக அலுமினியம் ஃபாயில் பண்ணியிருக்கோம். அதனால டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம். பஃப் போட முடியலன்னா நீங்கள் இது போடலாம். இது 50 to 60% வந்து எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து XLP ஷீட். இது வந்து 8 mm திக்னஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாட்டம் வந்து அலுமினியம் ஃபாயில் வரும், மேலே வந்து XLP அந்த ஃபோம் வரும். இது பழைய ஏர் பபிளோட நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. காஸ்ட் எஃபெக்டிவும் கூட உங்களுக்கு. இதே நார்மல் வெறும் ஷீட் போட்டுனா நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது போட்டதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒர்க் என்ன தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.